ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம திருப்பதியிலேருந்து ராமேஸ்வரம், ராமேஸ்வரம்லேருந்து திருப்பதிக்கான ட்ரெயின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதியிலேருந்து நீங்கள் ராமேஸ்வரம் வரணும், இல்லை ராமேஸ்வரம்லேருந்து திருப்பதி வரணுன்னா ரொம்ப லாங். கிட்டத்தட்ட கால்குலேட் பண்ணோம்னா ஒரு மினிமம் 630 கிலோமீட்டர்லேருந்து 650 கிலோமீட்டர் வரைக்கும் ஆகும். உங்களோட ஓன் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா கூட குறைஞ்சது 11 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் ஆகும். இதே நீங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். சரி, இப்போ இந்த ரூட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பஸ் தானா, ட்ரெயின் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெயின் இருக்குது. ஸோ நம்ம ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 2 ட்ரெயின் இருக்குது. ஒன்று ஓஹா ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரெயின் இருக்குது. இன்னொன்று திருப்பதியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வரக்கூடிய இந்த ட்ரெயின் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் திருப்பதியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வரக்கூடிய இந்த ட்ரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாரத்தில் 3 நாள் இருக்குது. ஸோ மீதி ஓகா டு ராமேஸ்வரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாரத்தில் 1 நாள் இருக்குது. ஸோ இப்போ இந்த ட்ரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ நம்மளுக்கு வந்து டைம் டேபிள் வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கு. என்னன்னு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரெயின் வந்து பழைய பாம்பன் பாலம் இருக்கும்போது அப் டு வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து புதுசாக பாலம் கட்டினது அப்படின்னால சில ட்ரெயின் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சில ட்ரெயின் வந்து ராமநாதபுரம் மண்டபம் வரைக்கும் வந்துட்டு இருந்தது. இப்போ ட்ரெயின் வேலை ஃபுல்லாக முடிஞ்சு, இப்போ வந்து ட்ராக் வேலை ஃபுல்லாக முடிஞ்சு, இப்போ சர்வீஸ் திருப்பி கண்டினியூ ஆனோடனே இப்போ ட்ரெயின் ஃபுல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் விட்டுருக்காங்க. ஸோ அதனால் சில ட்ரெயினோட டைமிங் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இந்த ட்ரெயினோட டைமிங்கும் கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த ட்ரெயினோட டைமிங் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயின் வந்து இப்போ நம்ம விட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இப்போ இந்த ட்ரெயினுக்கான டிக்கெட்ஸ் எல்லாமே ஓப்பனில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது திருப்பதியிலேருந்து ராமேஸ்வரம் வரத்துக்கு இந்த ட்ரெயின் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 7ஆம் தேதிக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி நம்மளுக்கு கொடுக்கும்போது திருப்பதியிலேருந்து ராமேஸ்வரம் ட்ரெயின், இந்த ட்ரெயின் வந்து திங்கக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை வருது. ஸோ இந்த ட்ரெயினுக்கான டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து இப்போவே வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இந்த ட்ரெயினுக்கான காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் போல். இப்போ ஸ்லீப்பருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த ட்ரெயினுக்கான ஷெட்யூல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு திருப்பதி, பாகலா, காட்பாடி, வெள்ளூர், அதுக்கப்புறம் ஆரணி ரோடு, திருவண்ணாமலை, விழுப்புரம், திருப்பற்றிப்புடியூர் அதாவது கடலூர், சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, திண்டுக்கல், கொடைக்கானல் ரோடு, மதுரை, மானாமதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம், மண்டபம், அதுக்கப்புறம் ராமேஸ்வரம். கிட்டத்தட்ட கால்குலேட் பண்ணோம்னா ரொம்ப நேரம் ட்ராவலிங் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 16 மணி நேரம் கிட்ட இந்த ட்ரெயினுக்கு வந்து டைமிங் ஆகுது. அதே போல் ராமேஸ்வரத்துலேருந்தும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து டிக்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ திருப்பதி டு ராமேஸ்வரம் ட்ரெயின், இந்த ட்ரெயின் வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு கிளம்பி, அதாவது திங்கக்கிழமை அன்னைக்கு இந்த ட்ரெயின் வந்து திங்கள், வெள்ளி, சனி வர மாதிரி இந்த ட்ரெயின் எப்படி வருதுன்னா ஞாயிறு, ஞாயிறு, வியாழன், வெள்ளி இந்த டேட்டில் வந்து இந்த ராமேஸ்வரம் டு திருப்பதி எக்ஸ்பிரஸ் வந்து உங்களுக்கு வந்து ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்புது. ஸோ இந்த ட்ரெயினுக்கான கோச் பொசிஷன் அப்படின்னா செகண்ட் கிளாஸ், அதாவது அன்ரிசர்வ்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்லீப்பர், அதுக்கப்புறம் தேர்ட் கிளாஸ் ஏசி இருக்குது. ஸோ இந்த ட்ரெயினோட கோச் பொசிஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் 2, பேக்கில் 2 இருக்குது. மொத்தம் வந்து ஒரு 9 ஸ்லீப்பர் கிளாஸ் கோச் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தேர்ட் கிளாஸ் ஏசி மட்டும்தான் இருக்குது. ஐசிஎஃப் ரேக்கில் இந்த டிக்கெட் வந்து இந்த ட்ரெயின் வந்து இருக்குது. சரி, இப்போ இந்த ட்ரெயினுக்கான இமேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெயின் வந்து இதே போல் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த ட்ரெயின் தவிர மற்ற ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா ஓகா டு ராமேஸ்வரம். ஸோ இந்த ட்ரெயின் எடுத்துக்கிட்டோன்னா வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் வரக்கூடிய இந்த ட்ரெயினில் வந்துட்டு உங்களுக்கு வந்து பேண்ட்ரி கார்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ட்ரெயினுக்கான டைம் டேபிள் அப்படின்னு பார்த்தோன்னா மண்டபம் ஸ்டேஷன் வரைக்கும் தான் இந்த ட்ரெயின் வந்து இப்போ ஆப்ரேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ட்ரெயின் வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கான ஒரு டேட் கொடுக்கும்போது திருப்பதி டு ராமேஸ்வரம், ஓகா டு ராமேஸ்வரம், அதாவது என்னென்னா இந்த ட்ரெயின் வந்து திருப்பதிக்கு வந்துட்டு உங்களுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு கிளம்புற இந்த ட்ரெயின் வந்து வருது.
ஸோ இந்த ட்ரெயினுக்கான எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் இதுக்கும் வந்துட்டு டிக்கெட்ஸ் புக் ஆகி ஈவன் ரெக்ரெட் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இந்த ட்ரெயினுக்கான ஷெட்யூல் அப்படின்னு பார்க்கும்போது ஓகாலேருந்து ராஜ்கோட் ஜங்ஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனந்த் ஜங்ஷன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரேணிகுண்டா, திருப்பதி, காட்பாடி, ஜோலார்பேட்டை, ராசிபுரம், நாமக்கல். அதாவது என்ன 2 ட்ரெயின் இருக்குது. 2 ட்ரெயினுமே வந்து ஒவ்வொரு ரூட்டு. ஒரு ட்ரெயின் வந்து பார்த்தோம்னா விழுப்புரம் கடலூர் வழியாக போகுது. இன்னொரு ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கரூர் திண்டுக்கல், அதாவது சேலம்லேருந்து கரூர் திண்டுக்கல் வழியாக வந்து இந்த ட்ரெயின் வந்துட்டு மானாமதுரை பரமக்குடி போகுது. ஆக நீங்கள் சேலம் சுற்றி உள்ள மக்களாக இருந்தீங்கன்னா ஜோலார்பேட்டையிலேருந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, காட்பாடி ஜோலார்பேட்டை அப்படின்னா உங்களுக்கு வந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கு இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ரூட்டில் போகிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கோங்க. சரி, இதை தவிர மற்ற ரூட்டில் உங்களுக்கு வந்து அதாவது என்னென்னா இந்த ட்ரெயின் வந்து உங்களுக்கு வந்து திங்கள், அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எந்த ட்ரெயினும் இல்லை, புதன்கிழமை எந்த ட்ரெயினும் இல்லை, வியாழக்கிழமை அன்னைக்கு ஓகா டு ராமேஸ்வரம் ட்ரெயின் வந்துடலாம். இப்போ வந்து மற்ற நாளில் இந்த ட்ரெயினுக்கான ரூட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற நாளில் ஒரு ரூட் இருக்கணும் இல்லையா? அந்த ரூட்டில் நீங்கள் பார்க்கும்போது எப்படி வரலாம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ரேணிகுண்டா ஜங்ஷன்லேருந்து நீங்கள் மதியானம் 1 மணிக்கு ஏறினீங்கன்னா உங்களுக்கு மும்பை எல்டிடி டு சென்னை வரக்கூடிய இந்த ட்ரெயினில் ஏறிட்டிங்கன்னா நீங்கள் சாயந்தரம் வந்து சென்னை சென்ட்ரல் 4:10க்கு வந்துட முடியும். அங்கேருந்து வந்து ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பஃபர். அந்த 1.5 மணி நேரம் பஃபர் டைமிங்கில் நீங்கள் சென்னை சென்ட்ரல்லேருந்து நீங்கள் சென்னை எக்மோர் போயிட்டிங்கன்னா நைட்டு 7:45க்கு இருக்கக்கூடிய சென்னை எக்மோர் டு சேது எக்ஸ்பிரஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெயினை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப் டு மண்டபம் வரைக்கும் நீங்கள் வந்து 2:58க்கு நீங்கள் விடிய காத்தில் போய் இறங்கிக்கலாம். அங்கேருந்து நீங்கள் போயிட்டிங்கன்னா நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு போக முடியும். ஸோ வாரத்தில் 7 நாள் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு இது ஒரு ஈஸியான ஒரு வை. அடுத்ததாக இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற ரூட்டு இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா மும்பை டு புனே ராமேஸ்வரம் இந்த ட்ரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆனால் உங்களுக்கு பஃபர் டைமிங் 3 ஹவர்ஸ் ஆகும். என்னென்னா நீங்கள் ரேணிகுண்டாவில் மத்தியானம் 1 மணிக்கு ஏறி நீங்கள் சாயந்தரம் 4:10க்கு வரக்கூடிய அதே எல்டிடி எக்ஸ்பிரஸ் பிடிச்சி நீங்கள் வந்து சென்னை டு ராமேஸ்வரம் ட்ரெயின் இருக்கு இல்லையா, 7:15 ட்ரெயின், அந்த ட்ரெயினில் ஏறிட்டிங்கன்னா நீங்கள் வாரத்தில் 7 நாளுமே நீங்கள் வந்து போக முடியும். காலையில் 6:49க்கு நீங்கள் மண்டபம் போக முடியும். ஸோ இப்போ இதுபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 7 நாளுமே நீங்கள் வந்து திருப்பதியிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு நீங்கள் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுமேல் நீங்கள் வந்து திருப்பதி டு ராமேஸ்வரம் நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரெயினை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ராமேஸ்வரம் டு திருப்பதிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு டிக்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து இதுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து டிக்கெட் எல்லாமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ட்ரெயினுக்கான ஹெவி காம்படிஷன் இருக்குது. ஸோ அதனால் டிக்கெட் புக் பண்ணுற நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.